Hey guys, எல்லாருக்கும் ஆனந்தியோட ஆனந்தமான வணக்கம். நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஆனந்தி. நான் சேனலில் ட்ராவல், பிளாக், குக்கிங், க்ரோஷே இந்த 4 கேட்டகரிஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஹாய் ஹலோ. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கனவா கிரேவி தான் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கனவா கறி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கனவா வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தோல் தான். தோல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் தோல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ எப்படினாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டீஸ்பூன், சீரகப்பொடி 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது கூடவே தாளிக்கிறதுக்காக ஜீரகம் அப்புறம் சோம்பு எடுத்திருக்கேன். அவ்வளவு தான் இன்றைக்கி நம்ம போட்டு சமைக்க போகிறோம். இதில் உங்களுக்கு பட்டை கிராம்பு வேணும்னா சேர்க்கலாம், பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஜீரகம் பெருஞ்சீரகம் 2த்தையும் போட்டுட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டை தட்டி தான் போட்டிருக்கேன், அரைச்சி போடலை. ஸோ உங்களோட விருப்பம் எப்படி வேணாலும் போடலாம். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இதில் தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுது. அது கூடவே வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கனவாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கனவா கறிக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைன்னு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரை இல்லைன்னா ஒரு கிரேவி, செமி கிரேவி மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்ற வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே போதும் வேகிறதுக்காக. இதை வந்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், கனவாவில் இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடுச்சு. நல்லா குக்காகவும் ஆயிடுது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்க்க போகிறேன். ஸோ கனவா கறியில் எப்போதுமே நம்ம வந்து பெப்பர் சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் இதில் சேர்த்துக்கிறேன். பெப்பர் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை கிளறி விட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கனவா கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட கனவா கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த கிரேவி நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துடுச்சுன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.